Now we'll move on to the next part of the lesson, the chair. The aroma of the flavored buttermilk was so good we wanted to drink the same. In the previous session, we saw how the author's mother gave buttermilk to his brother, and everybody in the house very much eager to taste that buttermilk because the flavor of the buttermilk was that much good. We always thought uncle came to our house only to drink this special buttermilk. The buttermilk from our cow was so good. We also thought that he is the stingiest person in the village. So the children used to think that the uncle comes to their house only to have a buttermilk because the buttermilk from their cow was really very good. And normally these children used to think that uncle is the stingiest person in the village. Stingiest na ரொம்ப கஞ்சன் அப்படின்னு சொல்லி யாருக்கு ஒரு ஐடியா, இந்த குழந்தைங்களுக்கு அவங்க அங்கிள் மேலே ஒரு ஐடியா. He went to Kannavaram personally to buy this cow for his younger sister. ஸோ தங்கைக்காக கண்ணாவரம் அப்படிங்கிற அந்த இடத்துல போய் பர்சனலாக சர்ச் பண்ணி இந்த கவ்வை வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த பேராகிராஃப் பூராவே இட்ஸ் அபவுட் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த கவ் from which the milk has been got, and from that milk the buttermilk was prepared. My younger brother and sister were affectionate to the cow's calf. ஸோ அந்த கண்ணாவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த கவ்வோட சேர்ந்து காஃபும் வந்திருக்கும் இல்லையா, கண்ணுக்குட்டியும் வந்திருக்கும். இவரோட சின்ன தங்கச்சிக்கும் தம்பிக்கும் அந்த கவ்வோட காஃப் மேலே கண்ணுக்குட்டி மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷன். Whenever he visited us, he would go around the cow couple of times and say a couple of words in praise of her. ஸோ அவர் வாங்கிட்டு வந்த மாடு அப்படிங்கிறதுனால uncle also have a special attachment with this particular cow. So whenever he comes to that house, he straight away go to the cow and he'll praise the cow with using some good words. We all feared that once the cow stopped giving milk, he would take it to his house and calf would go away with its mother, was a fear of my younger brother and sister had. So the author is saying that இவங்க younger sisterக்கும் younger brotherக்கும் ஒரு பயம் உள்ளூர இருந்தது. ஏன் அப்படின்னா அங்கிளுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அவர் கண்ணாவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த மாடு மேலே இருக்குது. ஸோ இந்த மாடு, இந்த கறவை நிற்கிற டைமில் அந்த செக்ரிகேஷன் ஆஃப் மில்க் ஸ்டாப் ஆகிறப்ப கண்டிப்பாக என்ன பண்ணாருன்னு நினைக்கிறாரு, அங்கிள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் போகிறப்ப இந்த கண்ணுக்குட்டியும் சேர்ந்தே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் யாருக்கு இருந்துச்சு, ஆத்தரோட சிஸ்டருக்கும் பிரதருக்கும் இருந்தது. This future event had made them to like the cow and calf even more. ஸோ ஃப்யூச்சரில் இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற அந்த பயமே இவங்களுக்கு அந்த கவ் மேலேயும் காஃப் மேலேயும் அலாதியான பிரியம் வர்றதுக்கு ஒரு காரணம். And will stare at him and pierce and pinch with a sharp look. ஸோ அங்கிள் போய் அந்த மாடுக்கிட்ட அவ்வளோ பிரியமாக இருக்கிறப்ப அவங்களே எரிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்படி குத்தி கிழிக்கிற மாதிரி இந்த பசங்க அவங்கள பார்க்குறது உண்டு. பிகாஸ் தே லவ் தட் கவ் அண்ட் காஃப் very much. அதனால் they have the fear that uncle may take the cow once the milk dries up. Presently uncle joined the discussion on the chair subject and showed interest that he also wanted one. ஸோ இப்போ வந்தார், டிஸ்கஷன் இஸ் அபவுட் த சேர். ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், அந்த அந்த கவுலேருந்து எடுத்த பட்டர் மில்க், அதோட ஃப்ளேவர், இந்த பிள்ளைங்களுக்கு அதை குடிக்கணுங்கிற ஆசை. அந்த கவ் இவர் கண்ணாவரத்துலேருந்து தான் தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்தனால அது ட்ரை அப் ஆகிறப்ப இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாருங்கிற பயம். அந்த பயத்தினால இந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராடினரி அஃபெக்ஷன். இந்த டீட்டெயிலாம் வி saw now. ஸோ அங்கிள் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he just joined the discussion and showed his interest that even he want one chair. He suggested that the chair should be made from a neem tree as this will give a cooling effect and prevent piles disease. ஸோ அங்கிளோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீம் ட்ரீலேருந்து செஞ்சோம்னா, அதில் இருக்க வுட்டில் செஞ்சோம்னா இட் இஸ் வெரி கூலிங் ஃபார் த பாடி. ஒரு கூலிங் எஃபெக்ட் நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பைல்ஸ் மாதிரி மூளை மாதிரி சில வியாதிகள்லேருந்து நம்மளை என்ன பண்ணோம், காப்பாற்றும் அதில் லாங் ஸ்டாண்டிங்காக உட்கார்றப்ப. As soon he said this, dad looked at him suspiciously. சொன்ன உடனே அப்பா சந்தேகமாக அவனை பார்க்குறாரு. யாரை? அவங்க மாமாவை. காரணம் என்ன? Only the day before, dad was telling the farm workers that the huge neem tree at our farmland would be cut for fuel wood. ஸோ வீட்டில் விறகு வேணுங்கிறதுக்காக அவங்க தோட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தை, நீம் மரத்தை, வேப்ப மரத்தை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற ஆளுங்கிட்ட சொன்ன விஷயத்த அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு,
ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா இப்போ தான் அவர் சொன்னார். அதுக்கேற்ற மாதிரியே இவரும் மாமாவும் நீம் ட்ரீல பண்ணலான்னு சொன்ன உடனே ஒரு சந்தேக பார்வையில் என்ன பண்ணுறாரு, அப்பா இஸ் லுக்கிங் அட் மாமா. பெதனா செட் we should make this from Indian tulip, புங்க மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரத்தில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பெரியண்ணா சொல்கிறாரு. ஏன்னா அது ரொம்ப ரிஜிட்டாக, ரொம்ப ஹார்டாக, அதே சமயம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அப்படிங்கிறது இவரோட ஒப்பீனியன். அக்கா வந்து என்ன சொல்கிறா, all these are light varieties, they won't look good, after few days we may start hating them. நீங்கள் சொல்கிற எல்லாமே என்னது, லைட் வெரைட்டியாக இருக்கும், லைட் கலர்ஸ் இருக்கும். அது கொஞ்ச நாள் கழித்து நமக்கே அது மேலே என்ன வந்துடும், ஒரு வெறுப்பு வந்துடும். I say we should make it from a tree either in light red color or utter black from season tree. ஸோ நம்ம டார்க் ரெட் கலர்லையாவது பிளாக்லையாவது செய்யணும். அதாவது எள்ளு புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத அக்காவோட கற்பனை, அக்காவோட சஜஷன். A flash went through our minds, imagining a chair in shining black with carved legs and we are sitting on it stretching out. ஸோ அக்கா சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை போகுது, நல்லா ஒரு டார்க் பிளாக்ல நல்லா ஷைனிங்காக அழகான வளைவாக இருக்கிற கடைசல் கால்களோட கர்வ்ட் லெக்கோட இருக்கிற அந்த சேரில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கால் நீட்டி உட்காந்துருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு கற்பனை அவங்க கண்ணு முன்னாடி வருது. We all agreed to what our sisters said and immediately an order went out for 2 chairs. அக்கா சொன்னதில் எல்லாருக்கும் ஒரு ஒத்து போனனால இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, அதே டைப்பில் 2 சேர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. When the 2 chairs arrived, we could not decide which one to keep and which one to send to our in-law. Both looked like twins. We chose one and sent the other and then wondered if we had sent the good one or to our in-law. ஸோ 2 சேரும் வந்ததும் ஒன்று அங்கிளுக்கு கொடுக்கணும், ஒன்று இவங்களே ரீட்டைன் பண்ணிக்கணும். அது எதை கொடுக்குறதுங்கள ஒரு கன்ஃபியூஷன். கடைசியில் ஒரு வழியான ரெண்டுமே ட்வின்ஸ் மாதிரி ரெட்டை பிள்ளைங்க மாதிரி ஒரே மாதிரி இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அங்கிளுக்கு அனுப்பின பிறகு அங்கிளுக்கு அனுப்புனது தான் பெஸ்ட்டோ அப்படிங்கிற ஒரு செகண்ட் தாட் இவங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. One by one we sat on the chair, none of us had a heart to get up from it. ஸோ ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாங்க, அந்த சேரில் உட்காடுறாங்க. யாருக்குமே அந்த சேரில் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு மனசே இல்லை. Just as to give someone else a chance, we had to get up. அடுத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமேங்கிறதுக்கு தான் எந்திரிக்கிறமே ஒழிய யாருக்குமே அந்த சேரை விட்டு எந்திரிக்கிறதுக்கு மனசு இல்லை. Bedana sat on it and said, "Ah, wow." He felt the hands of the chair with his hands. We should stitch a cover for it or it would get dirty, declared our elder sister. ஸோ பெதனாவில் உட்காந்துட்டு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக தன்னோட கையை அந்த சேரோட கைப்பிடியில் வச்சு அப்படியே தேய்ச்சிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ சிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு கவர் பண்ணணும், இல்லைன்னா சேர் வந்து என்ன ஆயிரும், டர்ட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.